ஒரு பெரிய ஆலமரம். அதுக்கடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபர் உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டே இருக்கிறான். அந்த வாலிபரை நோக்கி பார்த்தீங்கன்னா அதே வழியில் வர்ற ஒரு பிச்சைக்காரர் பார்த்தீங்கன்னா அந்த வாலிபரோட அருகில் வராரு. வந்த உடனே அந்த பிச்சைக்காரருக்கும் ஏன் இந்த பையன் அழுகுறான்னு தெரியலையே, சரி என்ன சங்கதின்னு தான் கேட்டே போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர்கிட்ட இந்த பிச்சைக்காரர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறாருன்னா, கண்ணு கண்ணு ஏப்பா என்னாச்சு? நான் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே தான் வரேன், நீ அழுதுபடியே இருக்கிற, என்ன கண்ணு நடந்துச்சு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு கண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பார்த்தீங்கன்னா அந்த வாலிபர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா ஐயா, நான் ஒரு தொழில் ஆரம்பித்தேன், எல்லாமே நஷ்டத்தில் போயிடுச்சு, நான் தொடர்றது எதுவுமே எனக்கு விளங்க மாட்டேங்குதுங்க ஐயா, எல்லாத்தையுமே இழந்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால தான் இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பிச்சைக்காரர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த வாலிபர். அதற்கு பார்த்தீங்கன்னா, ஏப்பா இவ்வளவு பெரிய புதையலை உன் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நீ ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு இந்த பிச்சைக்காரர் சொன்ன உடனே அந்த வாலிபருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்னங்கய்யா, நான் பாக்கெட்டில் 10 ரூபா கூட இல்லாமல் இருக்கிறேன், நீங்கள் என்னை பார்த்து புதையல் வச்சுக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் அந்த பிச்சைக்காரர், ஆமாப்பா உங்ககிட்ட தான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய புதையல் இருக்குது, அதை நீ விற்க தயாரா சொல்லு, நான் ஒரு ஆள்கிட்ட விற்பனை பண்ணித்தரேன் அப்படின்னு அந்த வாலிபர்கிட்ட இந்த பிச்சைக்காரர் மீண்டும் மீண்டும் கேட்குறாரு. அந்த வாலிபருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது, நம்ம எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்போ 1 ரூபா கூட கையில் இல்லாமல் இருக்கமே, இந்த முதியவர் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து புதையல் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியாக 2 பேருமே பேசி, சரிங்க ஐயா, சரி என்கிட்ட புதையல் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கள, நான் அதை விற்க தயார், சரி எனக்கு விற்று கொடுங்க அப்படின்னு இவருக்கு என்ன புதையலே தெரியாமல் இந்த வாலிபர் அந்த முதியவர்கிட்ட சரின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நம்ம பேச்சு மாறக்கூடாது கண்ணுன்னு மறுபடியும் பிச்சைக்காரர் அந்த வாலிபர்கிட்ட தெளிவாக கேட்டுக்கிறாரு. ஒரு வழியாக 2 பேருமே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எகுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரண்மனை தெரியுது. அந்த அரண்மனையில் ஒரு அரசர் இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் இந்த பிச்சைக்காரர் அந்த வாலிபரை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் இயல்பாக பேசிகிட்டு இருக்கும்போது வாலிபர் கேட்க ஆரம்பிக்கிறாரு, ஐயா ஐயா, நான் இப்பையும் உங்ககிட்ட தெளிவாக கேட்குறேன், எங்கிட்ட புதையலும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, நீங்கள் சும்மா பேராசைப்பட்டு என்னை கூட்டிகிட்டு போய் வேறு எங்கேயாவது விட்டுறாதீங்க, என்ன புதையல்னு என்கிட்ட கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பிச்சைக்காரர், என்ன கண்ணு நீ இத்தனை கோடி ரூபா சரக்கை உன் உடம்புலையே வச்சுக்கிட்டு நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லாத கண்ணு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னுடைய கண்களை விற்கிறையா, கண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அரசர் 50,000 ரூபா தருவார், உன்னுடைய இருதயத்தை விற்றேன்னா 20 லட்சம் ரூபா தருவார், உன்னுடைய மூளையை விற்றேன்னா 30 லட்சம் தருவார், ஆனால் நான் இப்போ கூட்டிகிட்டு போன உடனே நீ வித்துறணும், ஆனால் அங்கே வந்துட்டு மறுத்து பேசக்கூடாதுன்னு பிச்சைக்காரர் முதியவர் அந்த வாலிபர்கிட்ட சொன்ன உடனே வாலிபருக்கு ஒரே அதிர்ச்சியாக போச்சு. என்னங்க ஐயா சொல்கிறீங்க, என்னைய தானம் பண்ண சொல்கிறீங்களா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் எதுக்கு என்னை இப்படி கொண்டு போய் சிக்கலான்னு பார்க்குறீங்க, நான் இந்த பூமியில் வாழணும் அப்படின்னு அந்த முதியவர்கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு அந்த வாலிபர். உடனே அந்த முதியவர் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, கண்ணு கண்ணு, வாழ்க்கையில் இன்பமும் வரும் துன்பமும் வரும், அதை சரிசமமாக எடுத்து வாழ கற்றுக்கணும், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்றுமே இல்லை அழுதுகிட்டு இருந்த நீ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நான் வாழணும்னு வாயாலேயே சொல்கிற, அதாவது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து தெரியாமல் நடந்துருச்சுன்னா அதையே நினச்சிக்கிட்டு புழுங்கிக்கிட்டு அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது கண்ணு, அதை தாண்டி அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம அடியெடுத்து வச்சோம்னா வாழ்க்கையும் வழிகாட்டும், கடவுளும் வழிகாட்டுவார், அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிடணும் கண்ணு, நம்ம ஒரே இடத்துல நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை கண்ணு, நான் விளையாட்டுக்கு தான் உன்னை சொன்னேன், அதாவது நான் ஆறுதல் சொல்லியிருந்தா நீ தெரிஞ்சு வந்திருக்க மாட்டேன் அதிலிருந்து, இப்போ உன்னுடைய உறுப்புகளை தானமாக கேட்காட்டி நம்ம அந்தளவுக்குமா முடியாமல் போயிட்டோம், நம்ம இந்த பூமியில் வாழணும்னு உனக்குள்ளே ஆசை வந்துருச்சுல்ல, இதுக்கு மேலே உன் வாழ்க்கைக்காக நீயே ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து வாழ்ந்துக்குவ கண்ணு, அதனால தான் அப்படி சொன்னேன், நான் சொன்னது தவறாக இருந்தால் மன்னிச்சிக்க அப்படின்னு அந்த பிச்சைக்கார முதியவர் அந்த வாலிபர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது
அந்த வாலிபர் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சைக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாங்கய்யா, எனக்கு கடவுள் மாதிரி வந்து நீங்கள் ஒரு வழியை காட்டினீங்க. நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிட்டு இருந்தேன். யாருமே எத்தனையோ பேர் என்னை அந்த வழியில் கடந்து போனாங்க. யாருமே எனக்கு உதவி பண்ணல, எடுத்துன்னு சொல்லலை. நீங்கள் எனக்கு எடுத்து உரைச்சி என் புத்தியில் படுற மாதிரி சொல்லிட்டீங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யான்னு கையெடுத்து கும்பிட்டு அந்த பிச்சைக்கார முதியவரை வழியெழுப்பி வச்சார் இந்த வாலிபர்.